நிச்சயமாக இந்த விழாவை பொறுத்தமட்டில் விசிஆர் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா நூலை உருவாக்கி இருக்கக்கூடிய நிலையில் அந்த நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. எனவே விசிக சார்பிலும் பல்வேறு தலைவர்களுக்கு, இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கெல்லாம் ஆதவ் அர்ஜுனா சார்பில் அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அழைப்புதல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் ஒரு சில நிர்வாகிகள் இங்கே பங்கெடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதே போல பல்வேறு தொண்டர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக இரண்டு கட்சியுடைய தொண்டர்கள் இங்கே வருகை தந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்கள் ஒருபுறம், அதே போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொண்டர்கள், குறிப்பாக ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய பணியாற்றக்கூடியவர்களும் இங்கே வருகை தந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. வரக்கூடிய தொண்டர்களுக்கு பல்வேறு விதமான கட்டுப்பாடுகளும் இங்கே போடப்பட்டிருக்கு. குறிப்பாக கொடிகள், பேனர்கள் ஆகியவை எடுத்து வரக்கூடாது. அதே போல் மாலை 4 மணிக்கு முன்பாகவே நுழைவாயில் திறக்கும் போது அவர்கள் உள்ளே வர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கிறது. புகைப்படம் மற்றும் வீடியோ எடுக்க அனுமதி கிடையாது உள்ளிட்ட பல்வேறு வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொருவராக தற்போது இருக்கைகள்ல அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நிகழ்ச்சி என்பது சரியாக 6 மணி அளவுல தொடங்கும் என தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தாய்மானவன், இப்போ விஜய் இந்த விழாவில் என்ன பேசுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு, இப்போ அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் என்ன சொல்றாங்க உங்ககிட்ட, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க? ஒரு முழுக்க ஒரு அம்பேத்கர் பற்றிய அல்லது அந்த சமூக நீதி அது மாதிரி கொள்கை ரீதியான பேச்சாக இருக்குமா, ஒரு அரசியல் கலந்த பேச்சாக இருக்குமா, அரசியல் பேச போகிறாரா இந்த மேடையில? தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு, அங்க கூடியிருக்கிறவர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு? விஜய் அவர்களை பொறுத்த மட்டில் இதற்கு முன்னதாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மாணவிகளுக்கான பரிசளிப்பு விழா நிகழ்ச்சி என்பது நடைபெற்றது. அதில் பல்வேறு அரசியல் கருத்துக்களை அவர் பதிவிட்டிருந்தார். குறிப்பாக தந்தை பெரியார், அம்பேத்கர் உள்ளிட்ட தலைவர்கள், காமராஜர் உள்ளிட்ட தலைவர்களை பற்றி படியுங்கள், மாணவர்களாகி நீங்கள் அரசியலுக்கு வாருங்கள் உள்ளிட்ட கருத்துக்களை எல்லாம் அவர் பதிவு செய்திருந்தார்.